அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் திருமதி மேனகா பிரவீன்குமார். நான் ராஜலட்சுமி பொறியியல் கல்லூரியில் கணினி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியல் பிரிவில் துணை பேராசிரியராக பணிபுரிகின்றேன். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு புதுமை பெண். பாரதி கண்ட புதுமை பெண் எப்படி இருக்க வேண்டும்? நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத நெறிகள் கொண்டவளாகவும் திமிர்ந்த ஞானச் செருக்கு உடையவளாகவும் இருக்க வேண்டும். பாரதி கண்ட பெண்ணே பாரத தாயின் கண்ணே, தீயனை எரிந்திடு தீமையை கண்டாள், பூவென மாறிடு புதுமையின் முன்னால். எப்படி? தீயனை எரிந்திடு தீமையை கண்டால் பூவென மாறிடு புதுமையின் முன்னால். தாய்வழி சமூகத்தின் பிறப்பிடமே, தாய்மையின் இருப்பிடமே, உன்னை வாழ்த்தி வணங்குகின்றேன். என் வாழ்வின் சிறு அங்கத்தினை இங்கு உரையாக வைக்கின்றேன். தள்ளப்பட்டால் அடுப்பாங்கரைக்குள் சமையலும் கலையே என்றாள். அதையும் உறுதியோடு கற்றாள். அவள் உறுதியை உடைக்க எழுந்தன பல வார்த்தைகள். அவ்வார்த்தைகளை புன்னகைத்து கடந்தாள். பொய்யான புன்னகையை உடைத்து காட்டியது கண்ணாடி. கண்ணாடி வழியே கண்ட கண்ணீரை துடைக்க வேறு கரங்களை தேடவில்லை. அவள் கரங்களே எழுந்தது. கல்வி எனும் பெருங்கடலில் சிறு குவளை நீரை பருகியவள். பணியே அவளுக்கு மூலதனம் என்பதை உணர்ந்தாள். பெண்ணிற்கு பணியா என்ற கேள்வியும் எழுந்தது. அவள் விடையேதும் கூறவில்லை. ஆனால் அவள் ஊமையும் இல்லை. அவள் விடையேதும் கூறவில்லை. ஆனால் அவள் ஊமையும் இல்லை. கலைந்தது அவள் உறக்கம்தான், கனவு இல்லை. மன உறுதியோடு அவள் போராடினாள். மௌனமாக வெற்றிக்கனியை சுவைத்தாள். துன்பம் நெருங்கி வந்த போதும் நாம் சோர்ந்து விடலாகாது பாப்பா. அன்பு மிகுந்த தெய்வம் உண்டு, அன்பு மிகுந்த தெய்வம் உண்டு, துன்பம் மத்தனையும் போகிவிடும் பாப்பா என்ற பாரதியாரின் கூற்றிற்கிணங்க, பெண்ணே, தோல்வியை ஏற்கவும் மன உறுதி வேண்டும், வாழ்க்கையை வாழவும் மன உறுதி வேண்டும். உனக்கென ஒரு வழி வகுத்திடு, அதில் உன் பாதங்களை பதித்திடு. மன உறுதியோடு உன் பயணத்தை தொடர்ந்திடு, ஒரு புதுமை பெண்ணாக. நன்றி, வணக்கம்.